ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஞ்சஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்க, எப்படிலாம் கேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஜ் வந்து ஒரு சைலண்டான பிளேஸில் இருக்கணும். கூடு வந்து கொஞ்சம் சைலண்டான பிளேஸில் இருக்கணும். நீங்கள் வந்து பைக்கு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் இருக்கக்கூடாது. பைக் அந்த மாதிரி சவுண்ட் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து நடக்கிற இடத்துல வச்சுருக்காதீங்க. நீங்கள் அங்கோட்டு இங்கோட்டு நடக்கும்போது வந்து பேர்டு வந்து பயப்பட்டால் வந்து பேர்டு வந்து கூடு செட் ஆகாது. கூடு செட் ஆகாமல் அது பேடிக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து பேர்டு வந்து எக்லே பண்ணணுன்னா நிறைய நாள் ஆகும். அதனால் வந்து நீங்கள் ஒரு சைலண்டான பிளேஸில் வந்து இந்த பேர்டுக்குள்ளே கேஜை நீங்கள் செட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம்னா பிஞ்சஸ் வந்து என்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஞ்சஸ் வந்து நீங்கள் வாங்கி வந்த உடனே அதுக்கு ஒரு தினை வச்சு கொடுத்தா வரும். தினையும் ஒரு டப்பாவில் தண்ணி வச்சா போயிடும். அதுக்கடுத்து ஒரு 2-3 நாள் ஆன பிறகு நீங்கள் வந்து நவரை பச்சையில் அது எடுத்து போட்டால் வரும். நவரை பச்சை அதுக்கடுத்த நாள் துளசி அப்படி கொடுக்கலாம். துளசியும் நவரை பச்சையிலையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தா போதும். துளசி ஒரு நாள், அடுத்த 2 நாள் கழிஞ்சு நவரை பச்சை அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டு பேர்டுக்கு வந்து கணவனாக்கு. நீங்கள் கணவனாக்கு கண்டிப்பாக போட்டிருக்கணும். நீங்கள் பிஞ்சஸாக லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பேர்டு வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கணவனாக்கு வந்து பேர்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். கணவனாக்கு போட்டதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பேர்டுக்கு போடக்கூடிய எக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீங்கள் கணவனாக்கு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிரட்டை இருக்குல்ல, சிரட்டை ரப்பர் மரத்தில் வைப்பாங்க சிரட்டை. அதுக்கு கூட ஒரு கம்பி, ஒரு கரெக்டாக 5 ரூபா, கம்பி 2 ரூபா, அது மாதிரி ஒரு 7 ரூபா உங்களுக்கு செலவாகும். அது மாதிரி ஒரு உங்கள் கூடைக்கு ஏற்ற போல் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் சவரி போட்டு கொடுத்தீங்கன்னா பேர்டு வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சோம். அந்த ஓட்டைக்கு இடையிலோட அந்த கம்பியை போட்டு வைங்க, அப்போ அது இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 7 ரூபா செலவாக்கி வச்சா போதும். இந்த சட்டி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பைசா கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சட்டிக்கு வந்து 30 ரூபா 40 ரூபா ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 7 ரூபா செலவில் இந்த மாதிரி ஒரு கம்பியும் சிரட்டையும் வைங்க. சரியா? நீங்கள் வந்து கேஜில் வந்து உங்கள் பேர்டுக்கு வந்து இருக்க வேண்டி நீங்கள் ஒரு கம்பு இல்லைன்னா ஏதாவது கம்பி மாதிரி ஏதாவது செட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை, அது வந்து நீங்கள் சிம்பிளாக செட் பண்ணுங்கள். ஒரு கம்பு 2 கம்பு இந்த மாதிரி. உங்கள் கூடுக்கு பெரிய கூடுனா ஒரு 2-3 கம்பு வைக்கலாம். சின்ன கூடுனா ஒரு கம்பு வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். சிலவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளை மாதிரியெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க. ஒரு மரத்தில் இருக்க கொம்பை வெட்டி அதை அவங்க கூட்டில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அது வந்து பேர்டுக்கு வந்து பறக்க முடியாமல் அது இருக்கிற இடத்துல 2 கீழே வரும், சாப்பிடும், மேலே போகும். அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் பறக்கணும் இல்லை, ஆனால் அதுக்கு வசதி இருக்காது. அதனால நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கம்பை ஏதாவது சும்மா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் உங்கள் பேர்டுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லு. நீங்கள் பெருசாக அழகாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்கள் பேர்டுக்கு வந்து பறக்க முடியாது. அது அப்படியே இருக்கிறதுனால நீங்கள் அது மாதிரி வச்சாதீங்க. நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கம்பை ஏதாவது செட் பண்ணி சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வளர்த்துறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி நீங்கள் கேஜி செட்டப் அதோடைய ஃபுட்டு எல்லாம் நீங்கள் கொடுத்தா போதும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.